தங்கம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, சர்வதேச அளவில் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறது. காரணம் என்னென்னா, சர்வதேச சந்தையில் விலை அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் ட்ரம்ப் அவர்கள். அமெரிக்க அதிபராக அவர் பதவியேற்றதிலிருந்தே பல்வேறு அதிரடிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார். பல அதிரடிகளை வெளியிட்டார். லேட்டஸ்ட் அதிரடி என்ன? ஏன் தங்கத்தின் விலை இன்று 71,000 கடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் சீனாவோடு வர்த்தக போரில் ஈடுபட்டிருக்கிறார். முதல்ல அதிகப்படியாக 145% அதிகரித்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அது 245 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரஸ்பர வரி எங்கள் நாட்டில், அதாவது சீனாவில் தயாரித்து அமெரிக்காவில் கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கு என்ன வரி விதிக்கிறாரோ ட்ரம்ப், அதற்கு ஏற்றவாறு அமெரிக்காவில் தயார் செஞ்சு சீனாவில் நாங்கள் இறக்குமதி செய்கிறோமே அந்த பொருட்களின் மீது வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி இரு நாட்டின் அதிபர்களும் பரஸ்பரமாக வரியை உயர்த்தி கொண்டே போகிறார்கள். இதனால் பொருளாதாரத்தில் எங்கே கொண்டு போய் முதலீடு பணத்தை போட்டால் நிலையாக இருக்குன்னு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படின்னா, இந்த அறிவிப்புகளால் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எப்போ எது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்கே பணம் போட்டால் உறுதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? நான் ஏன் இந்த முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாருன்னா, உள்நாட்டில் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும், எங்கள் அமெரிக்க நாட்டில் அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், இதனால தான் நான் அந்த முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. வெளிநாட்டு பொருட்களின் இறக்குமதியை நான் அதிகரிப்பேன், அது மட்டும் இல்லை இறக்குமதி மீதான வரியை அதிகரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் தயாரான பொருட்களுக்கு ஒவ்வொரு நாடும் தங்களுடைய சொந்த நாட்டில் எவ்வளவு வரி போடுறாங்களோ அந்தந்த நாட்டுடைய பொருட்களுக்கு நான் அமெரிக்காவில் தான் வரி போடுவேன்னு சொல்லி ட்ரம்ப் ஆரம்பித்தது காட்டுத்தீ போல் பரவியது. சீனா மிகப்பெரிய வளர்ந்த நாடாக அமெரிக்காவுக்கு நிகராக நின்று கொண்டிருக்கிறது. அந்த இரு நாடுகளும் தற்பொழுது வர்த்தக ரீதியாக மோதுவதால் இதனுடைய தாக்கம் தங்கத்தில் இருக்கிறது. காரணம் என்ன? நிலையான முதலீடு என்ன அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்கள்லாம் பார்க்குறாங்க. எங்கே பணம் போட்டாலும் ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் அல்லது வேறு ஏதாவது தொழிலில் கொண்டு போய் பணம் போட்டால் நாளைக்கு என்ன அறிவிப்பு வருமோ யாருக்கு தெரியும், எது எப்படி இருக்குன்னு தெரியாது. பல ஆண்டு காலமாக நிரந்தர முதலீடு, உறுதியான முதலீடு, இல்லை நஷ்டமில்லாத முதலீடு அப்படின்னா தங்கம் தான். சேஃப்டியாக பணத்தை கொண்டு போய் தங்கத்தில் போட்டுருவோன்னு சொல்லி எல்லாம் தங்கத்தில் போட, எந்த பொருளுக்கு மவுசு கொடுக்கிறதோ அந்த பொருளின் விலை அதிகரிக்கும். எல்லாரும் தங்கத்தை நோக்கி ஓடி வர்றதுனால தங்கத்தினுடைய மவுசு அதிகரித்து விட்டது, தங்கத்தினுடைய விலை அதிகரித்து விட்டது. இதன் காரணமாகத்தான் சவரனுக்கு தங்கம் கடுமையான விலையேற்றம் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நகை வியாபாரிகள் சங்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள், இன்னும் 2 மாதத்தில் தங்கத்தினுடைய விட 70,000 தாண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விலை ஏறி போச்சு தங்கம். இப்போ என்ன சொல்கிறாங்க லேட்டஸ்ட்டாக நகை வியாபாரிகள் சங்கமெல்லாம், இன்னும் பொறுத்து இருந்து பாருங்கள், இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 1 லட்ச ரூபாவை ஒரு சவரன் தாண்டிடும் அப்படின்னு சொன்னது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை பார்த்து விடுவோம். இந்த விலையேற்றம் இன்னும் நீடிக்கும். ஏனென்றால் இந்த வர்த்தக போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த குறியீடும் அறிவிப்பும் இதுவரை இல்லை. விரைவாக ஒரு சவரன் 80,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வருவதற்கு ரொம்ப தூரம் இல்லை. மிக விரைவாக அந்த வேலை வந்துடும். இந்த வருட இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் உற்பத்தி எவ்வளோனா அதிகரிக்கட்டும், அதனால் தங்கம் விலை குறைஞ்சிரும்னு சொன்னால் நிச்சயமாக குறையாது. காரணம் என்னென்னா, தங்கம் விலை சர்வதேச சந்தையில் நிர்ணயம் செய்யப்படுகிறது, உலக பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக விலை குறையாது. விலை குறைவதற்கு எந்த சாத்தியக்கூறுமே தென்படவில்லை. வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தற்பொழுது உலக பொருளாதாரமே ட்ரம்பினுடைய அறிவிப்பை நம்பித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. விலை அதிகரிப்பது, விலை குறைவது, தங்கத்தின் விலையாகட்டும் ட்ரம்ப் கராராக அதிரடி காட்டி வருகிறார். நாள்தோறும் பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து வருகிறார். இதனால் இதனுடைய தாக்கம் உலகமெல்லாம் இருக்குது. அடுத்து விலை ஏறுமா இறங்குமா, ட்ரம்ப் என்ன செய்யவிருக்கிறார், அதை பொறுத்து அமையலாம் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.